ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு புதுசாக ஏர்டெல் டிடிஹெச் கனெக்ஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவாக தான் இந்த பதிவு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் டிடிஹெச்சில் வந்து ரெண்டு விதமான வேரியன்ட் இருக்குது ஓகேங்களா. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் அப்படின்னு இருக்குது, இன்னொரு வந்து எஸ்டி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஓகேங்களா. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் என்ன, டோட்டலாக எத்தனை டிவி சேனல்ஸ் வருது, அதில் ஹெச்டி சேனல்ஸ் எத்தனை இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில் தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நான் பெட்டராக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஏர்டெல் ஹெச்டி பாக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் ஹெச்டி பாக்ஸ்னா ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக டிடிஹெச் தான் ஓகேங்களா. அதை வந்து டிவி சேனல்ஸ் மட்டும் தான் பார்த்துக்க முடியும். இப்போ அதோட ப்ரைஸ் என்ன, நீங்கள் புதுசாக ஒரு கனெக்ஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஏர்டெலோடைய ஹெச்டி பேசிக் மாடல் இது ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து 900 ரூபாய் ரேட்டில் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் 900 ரூபாய் கொடுத்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா 1 மந்த்துக்கு ஹெச்டி தமிழ் பேக்கோட உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணி தருவாங்க. இன்ஸ்டாலேஷனு, ஒயர் சார்ஜ் எதுவுமே காஸ்ட் இல்லை. வெறும் 900 ரூபாய் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானில் கூட இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு நியர்பை ஸ்டோரில் நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் ஏரியா ஜோனில் எந்த டீலர் இருக்காரோ அந்த டீலரை பொறுத்து கொஞ்சம் ரேட் வேணால் சேஞ்ச் ஆகலாம். ரொம்ப சேஞ்ச் ஆகாது. 900 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு 1500 ரூபாய், 1000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். பட் வந்து 900 ரூபாங்கிறது மோஸ்ட்லி இருக்குது, எல்லா ஏரியாவிலும் இது அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. 900 ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து மொத்தம் வந்து 62 சேனல்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. டோட்டல் சேனல் வந்து 62 சேனல் இருக்குது. அதில் வந்து 52 சேனல் வந்து எஸ்டி சேனல், அதாவது எஸ்டினா ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் குவாலிட்டி, அதாவது நார்மல் லோ குவாலிட்டியில் இருக்கும். ஒரு 10 சேனல் பார்த்தீங்கன்னா ஹெச்டி சேனல்ஸ் ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு பேக் எடுக்கிறீங்க அப்படின்னா இதோடைய மந்த்லி ரெண்ட் வந்து ஒரு 280 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 280 நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு 62 சேனல் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஹெச்டி சேனல் 10 இருக்கும், மற்ற சேனல் ஒரு 52 சேனல் இருக்கும். டோட்டலாக 62 சேனல் பக்கம் வந்துடும். இது இல்லாமல் உங்களுக்கு தமிழ் சேனல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு பேக் வந்து தனி செப்பரேட் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இப்போது சோனி பிபிசிலாம் வந்து இதில் அவைலபிளாக இருக்காது. ஆனால் வந்து ஏர்டெல் டிடிஹெச்சில் சோனி அவைலபிள் எடுக்கும். பட் வந்து நீங்கள் போடுற தமிழ் ஹெச்டி பேக்கில் வந்து 288 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஹெச்டி பேக் வரும் இல்லைங்களா, 62 சேனல்ஸு. அதில் வந்து அது ஆட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தனியாக தான் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோனி ஒரு சில கிட்ஸ் சேனல் இருக்குது, கார்ட்டூன் சேனல், அதுவுமே வந்து நீங்கள் தமிழில் இருக்கும். பட் வந்து நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் வந்து பேசிக்காக தமிழ் சேனல் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னா 288 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும். உங்களுக்கு 62 சேனல் ப்ளஸ் வந்து 10 சேனல் வந்து ஹெச்டி சேனல்ஸோட வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக 62 சேனல். ஓகே, இப்போ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா இப்போ ஏர்டெல் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் வந்து அட்வான்ஸாக நீங்கள் வந்து ஓடிடி ஆப் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணிக்கலாம், யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து ஸ்மார்ட் பாக்ஸாக கன்வெர்ட் ஆகிடும் ஓகேங்களா. எக்ஸ்ட்ரீம் பாக்ஸுக்கும் ஹெச்டி பாக்ஸுக்கும் இதுதான் உள்ள வித்தியாசம். ஹெச்டி பாக்ஸுங்கிறது ஒன்லி டிவி மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். பட் இந்த சைடு எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் அப்படிங்கிறது உங்களால் வந்து எல்லா ஆண்ட்ராய்டு ஆப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஓடிடி பார்த்துக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, இன்டர்நெட் கனெக்ஷனும் இதில் ஃப்ரீயாக தர மாட்டாங்க. பட் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டாக வெர்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது ப்ரைஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2100 rupees நீங்கள் பே பண்ணீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு டீலரை பொறுத்து ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணும்போது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும், 1800 ரூபாய் அந்த மாதிரி வரும். டீலர்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா 2500 ரூபாய் கன்ஃபார்மாக வரும். ஒவ்வொரு டீலரை பொறுத்து இருக்குது ஓகேங்களா. இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு வந்து ஹெச்டி பேக் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ 2500 ரூபாய் சொல்கிறீங்களா, இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இல்லை அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். 2100 ரூபாய் நீங்கள் பே பண்ணினீங்கன்னா 1 மந்த் உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. 288 ரூபா பேக் ஹெச்டி பேக் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் என்னென்ன சேனல் வரும்னு சொல்லிட்டு நான் கடைசியாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எவ்வளோ டோட்டலாக எத்தனை சேனல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சார்ட் ஒன்று போடுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் 62 சேனல் என்னென்ன சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓவராலாக நீங்கள் வந்து ஏர்டெல் டிடிஹெச் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து ஏர்டெல் ஹெச்டி பாக்ஸுக்கு போகலாம், இல்லைன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸுக்கு நீங்கள் போகலாம். இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து இது வந்து ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து எல்லா ஓடிடியும் யூடியூப் கண்டென்ட் எல்லாம் வாட்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெறும் டிவி சேனல்ஸ் மட்டும் தான் பார்த்துக்க முடியும். ஓகே, இது ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிக யூசேஜ் இருக்குது, நான் வந்து யூடியூப்லாம் மோஸ்ட்லி நான் பார்ப்பேன், எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். இல்லை எங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, கன்வீனியண்ட்டாக எது யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெச்டி பாக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஹெச்டி பாக்ஸ் நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சேனல் வந்து ஃபேவரட் சேனலாக நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு டக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஈஸியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நீங்கள் ஹெச்டி பாக்ஸ் யூஸ் பண்ணுறது.
பட் வந்து எக்ஸ்ட்ரீம் பாக்ஸுங்கிறது ஒரு சில இஷ்யூலாம் இருக்கும், லேக் இஷ்யூ இந்த மாதிரிலாம் இருக்கும். அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா புது லேட்டஸ்ட் வெர்ஷனாக வாங்குங்க. வாங்கும்போது 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, இப்போ 3.0ன்னு இருக்குது, அதெல்லாம் வாங்காதீங்க. இப்போ 4.0 வந்துருச்சு ஓகேங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் 4.0 கிடைக்காட்டி 3.0வாவது வாங்குங்க, பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. 2.0ல எங்கேயாவது ஓல்டு ஸ்டாக் இருந்தால் தயவுசெய்து வாங்கிடாதீங்க, அது ரொம்ப லேக் இஷ்யூ இருக்கும். உங்களுக்கு வந்து டிவி சேனல்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே லேகாக இருக்கும், நீங்கள் வந்து டக்குன்னு மாற்ற முடியாது ஓகேங்களா. ஒரு பேசிக்காக ஒரு பெரிய டிவி இருக்குது, ஹெச்டி நான் குவாலிட்டியில் பார்க்கணும், வயசானவங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா ஹெச்டி பாக்ஸ்க்கு நீங்கள் போகலாம். இல்லை நான் வந்து ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும், நல்ல நான் யூடியூப் கண்டென்ட்லாம் வாட்ச் பண்ணுவேன், எனக்கு டிவி சேனல்ஸ் முக்கியம் இல்லை, எனக்கு ஓடிடி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் பாக்ஸுக்கு போகலாம். இதோட ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி 2100 ரூபாய், இதோட ப்ரைஸ் வந்து 900 ரூபாய் தான் வரும் ஓகேங்களா. எல்லா இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயாக இருக்கும், எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவாங்க, 1 இயர் வாரண்டியோடு இருக்கும். இது ரெண்டுக்குமே 1 இயர் வாரண்டி. உங்களுக்கு வந்து இது சர்வீஸ் பீரியடில் 1 இயர் வாரண்டிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, எந்த சார்ஜஸ் இல்லை. கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாடா பிளே அப்புறம் ஜியோலாம் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்கும். டிடிஹெச் ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இஷ்யூ வந்து ரீசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்கும், இது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், வாங்குறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எத்தனை டிவி சேனல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சார்ட் வந்து ஷோ பண்ணுறேன், குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். ஓகே, இது இப்போ வந்து லிஸ்ட்டில் போடுறேன் பாருங்க, அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். சன் லைஃபு, சன் மியூசிக்கு, சன் நியூஸு, சன் டிவி, விஜய் டிவி, ஆதித்யா, சுட்டி டிவி, கே டிவி, கலர்ஸ் தமிழ், ஜி தமிழ், விஜய் சூப்பரு, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ், டிஸ்கவரி தமிழ், ராஜ் டிவி, ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, ஏஞ்சல் டிவி, மாதா டிவி, மக்கள் டிவி, நம்பிக்கை டிவி, நியூஸ் 7 தமிழ் நியூஸ் சேனலு, பாலிமர் டிவி, பாலிமர் நியூஸு, புதிய தலைமுறை, புதிய யுகம், விஜய் டக்கரு, 7 மியூசிக், கலைஞர் செய்திகள், ராஜ் மியூசிக், சத்தியம், சிரிப்பொலி, ஸ்ரீ சங்கரா அப்படி சொல்லிட்டு ஒரு இந்து சேனல் இருக்குது, தந்தி டிவி, ஜெயா ப்ளஸ்ஸு, ஜெயா மேக்ஸு, ஜெயா டிவி, ஜெயா மூவிஸு, மெகா டிவி, ஜே நியூஸு, ஆசீர்வாதா, தமிழ்நாடு டிவி சேனலு, அப்புறம் ஹிஸ்ட்ரி 18 ஒரு டிவி சேனல் இருக்குது. சோனி பிபிசி வந்து இது வந்து உங்களுக்கு தனியாக ஆக்டிவேஷன் பண்ணணும், பட் வந்து ஒரு டைம் ஒரு சில நேரத்தில் கொடுப்பாங்க. அது சோனி பிபிசி இருக்குது. நேஷ்னல் ஜியோகிராஃபி இருக்குது, நேஷ்னல் வைல்டு இருக்குது, வசந்த் இருக்குது, இசையருவி இருக்குது, கலைஞர் டிவி இருக்குது, முரசு இருக்குது, பொதிகை இருக்குது, நேப்தால் இருக்குது, அதாவது நேப்தால்னு சொல்லிட்டு ஒரு ஆட் சேனல் ஒன்று இருக்குது, ராஜ் நியூஸ் தமிழ் இருக்குது, ஜி திரை இருக்குது ஓகேங்களா. ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து 52 சேனல் இருக்குது. இதில் இப்போ நம்ம சொன்னதில் வந்து ஒரு சில இது வந்து ஹெச்டி சேனல்ஸாகவும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. இப்போ சன் நெட்வொர்க்கில் வந்து சன் டிவி, சன் மியூசிக்கு, அதுக்கப்புறம் கே டிவி, இதெல்லாம் வந்து ஹெச்டி சேனல்ஸில் வரும். ஜி தமிழில் வந்து ஜிஹெச்டி, ஜி திரை ஹெச்டி, விஜய் சூப்பர் ஹெச்டி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கலர்ஸ் ஹெச்டி, இதெல்லாம் வந்து ஒரு சில நேரத்தில் கொடுப்பாங்க. ஓவராலாக இதில் இவ்வளோ தான் கைஸ், இதில் வந்து நான் ஸ்க்ரீனில் ஃபுல்லாக போட்டிருக்கேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த டிவி சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் 288 ரூபா நீங்கள் பேக் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, 288 ஓகேங்களா. இது வந்து ஹெச்டி பேக்கு. இதில் வந்து எஸ்டி பேக் வேணுன்னா 240 ரூபா சம்திங் இருக்கும். இந்த பேக்கில் வந்து 288 ரூபா நீங்கள் இப்போ எடுத்துருக்கீங்களா ஹெச்டி பேக், இதில் வந்து இப்போ நான் காமிச்ச சேனல்லாம் வரும். இது இல்லாமல் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சில சேனல்லாம் இருக்கும், அது வந்து நம்ம தமிழ் கண்டென்ட் தான், பட் வந்து நீங்கள் தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். ஏன்னா வந்து இந்த தமிழ் பேக்கில் அவங்க ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்காங்க, கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இந்த சோனி பிபிசி அப்புறம் ஒரு சில கிட்ஸ் சேனல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து இது உள்ள ஆட் பண்ணாமல் இருக்குது, அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சில கலர்ஸ் கூட இது உள்ள இருக்கிற மாதிரி தெரில ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஓவராலாக இதில் எல்லாம் விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு பெட்டராக கண்டென்ட் டைப் பண்ணிகிட்டே இருப்பேன். தினந்தோறும் ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அது சில பேருக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நம்பிக்கையோட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.